மற்றும் அரசு ஊழியர்களையும் அலுவலர்களையும் பொதுமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் திரு மனோகரன் அவர்களை இரண்டொரு வார்த்தை சுற்றுச்சூழலை பற்றி பேச இருக்கின்றோம். வாய்ப்பு நம்ம ஊராட்சிகளுக்கு இருக்குது, பெரிய சந்தோஷம். ஆனா இதுக்கான ஒரு தனி நிகழ்வை ஏற்படுத்தலாம்னு எண்ணம் இருந்துச்சு. ஆனா அதுக்கான வாய்ப்பு தன்னால இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. அதாவது சுற்றுச்சூழல் உங்களுக்கு தெரியும், என்விரான்மெண்ட் டே அப்படிலாம் நடக்கும். இது தேசிய பசுமை படை, அது நமக்கு சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நிகழ்ச்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் பண்றாங்க. சுற்றுச்சூழல்னு உங்களுக்கு தெரியும் என்ன, இப்போ நமக்கு என்னன்னா நம்ம ஊரு நம்ம சமூகம் சார்ந்த நம்ம ஏரியா ஃபுல்லா நம்ம சுத்தமா வச்சுக்கணும். ஒண்ணு எப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் கழிவு கண்டதெல்லாம் போட்டு நம்ம ஏரியாவை ரொம்ப அசுத்தப்படுத்தணும். முக்கியமா அதை நம்ம பாதுகாக்கணும். அந்த பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம கண்டத்துல வீசி நம்ம ரொம்ப அசுத்தப்படுத்துறோம். அதை தவிக்கணும். அது இல்லாம நிறைய மரங்களை நம்ம வெட்டிக்கிறோம். அந்த மரங்கள் எல்லாம் நமக்கு தூய்மையான காற்று கொடுக்கும். அதை நம்ம பாதுகாக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். என்விரான்மெண்ட், அதாவது நமது காலநிலை மாற்றம், நம்ம பல்வேறு வகையில நமக்கு நம்மளால காலநிலை மாற்றம் உருவாகுது. இதுல என்னன்னா நம்ம இந்த என்விரான்மெண்ட் போட்டிருக்காங்க. இவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அப்ப நம்ம சமூகமும் நம்ம ஊரும் நம்ம சுத்தமா இருக்கணும், பசுமையா இருக்கணும். இதெல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இதை நம்ம என்னென்ன பண்ணுன்றது அவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம காடும் காடு சேர்ந்த இடமும் இந்த நீலகிரி